நாம் பாட்டுக்கு வேலையை போகிறோமா, அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்த மக்களை, ஏதோ ஒரு வீடியோ திடீர்னு நான் பார்த்தேன், சீமானோட வீடியோ. அந்த வீடியோவில் அவர் பேசின தாக்கம் என்னை விட்டு போகலை. ஜாதி பார்த்து ஓட்டு போடாதுன்னு சொன்னார், அது என்னை விட்டு போகலை. எல்லா அரசியல் தலைவரும் ஜாதி மதத்தை வச்சு அரசியல் பண்ணும்போது சீமானனை மட்டும் ஜாதி பார்க்காத, மதம் பார்க்காத தனித்துவமாக நிற்காரு. ரெண்டாவது, சீமானனை எடுத்து வச்சு அரசியல் தத்துவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்ற அந்த தத்துவம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈர்த்துடுச்சு. ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் இவ்வளோ தூரம் உழைக்காரு, இவ்வளோ தூரம் மக்களோட போய் நிற்காரு, மக்களுக்கு வேண்டி 260 வழக்கு வேண்டி இருக்காரு. இதெல்லாம் செஞ்ச பிறகும் இவ்வளோ கஷ்டப்பட்டவர் இன்னும் மக்களை மட்டுமே மக்களோட தனிச்சு இன்னும் நிற்கன்னு சொல்லியாரு. இன்னும் மக்களை வேண்டி போராடுவார். மக்களுக்குன்னு ஒரு பிரச்சனை தான் ஓடி போய் நிற்பார். அப்பேற்பட்ட ஒரு தலைவருக்கு ஒரு சீட்டு நீங்கள் கொடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருப்பி, அவைய அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும், உலக தரத்துக்கு அந்த ஒரு சட்டமன்ற தொகுதியை மட்டும் அவைய மாற்றிருக்கணும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கஞ்சு நாம் தமிழர் கட்சி எப்படி அரசியல் பண்ணணும், அந்த அரசியல்னால எவ்வளோ நமக்கு மாற்றம் வர. கண்டிப்பாக முதலமைச்சராக சீமானனை தேர்ந்தெடுத்துருக்கணும். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. உங்களை எந்த வகையிலையும் காப்பாற்ற முடியாது இந்த 5 வருஷமும். நன்றி, வணக்கம் மக்களை.